4 எழுத்து பெயர் கொண்ட ஒரு நடிகர் 3 எழுத்து பெயர் கொண்ட ஒரு நடிகரை திட்டமிட்டே தாக்கணுன்றதுக்காக அவர் மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் சொல்றது மட்டும் இல்லாம அவரோட படத்தை வாங்கக்கூடாதுன்னு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ் அவர்களுக்கும் சொல்றதா நம்ம தகுந்த வட்டாரத்துல இருந்து நமக்கு காது வழி தகவல் வந்துகிட்டு இருக்கு. அந்த 3 எழுத்து நடிகரோட மார்க்கெட்டையும் மரியாதையும் கெடுக்கிறதுக்காகவே இந்த 4 எழுத்து நடிகர் அவரே சோசியல் மீடியால இவர் இதுக்குன்னு தனியா டீம் வச்சு இதெல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான, அவங்களுக்கு ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு சிலர் நம்மளுக்கு கொடுத்த தகவலோட அடிப்படையில் நம்ம சொல்றது. டேய், 4 எழுத்து நடிகா, நீ என்னோட பேருக்கும் புகழுக்கும் கலைஞர் வளைய பாக்குற, நீ பார், எங்க அண்ணனோட கோட்டையில இருக்க ஒரு செங்கல் மேல கை வச்சா கூட உன்னோட சாம்ராஜ்யே சரிஞ்சு போயிரும்டா. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ, இரா இப்போ போயிட்டு நீ போடுற போஸ்டிக்கு எல்லாம் உன்னையும் உன் குடும்பத்தையும் கேவலமா அசிங்கமா பேசுறேன்டா. உன் படம் போஸ்டர் எல்லாம் போட்டு கிளிக்கிறேன்டா. உன் படமே பார்க்காம நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றேன்டா. நீ என்ன பாடுறான், 3 எழுத்து நடிகனை தொட்டதுனால ஒருத்தர் முழுசா அழிஞ்சிட்டான் அப்படின்னு உனக்கு வரலாறு பேசும்டா. நீங்க இந்த வீடியோட ஆரம்பத்துல பார்க்கும்போது ஒருத்தர் 3 எழுத்து நடிகரோட ரசிகர்களுக்கும் 4 எழுத்து நடிகரோட ரசிகர்களுக்கும் புகைச்சல உண்டு பண்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாருல, நம்பகத்தன்மை இருக்கு, சோர்ஸ் இருக்கு, இதுக்கான ஆதாரம் இருக்குன்னு. அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வெளி சொல்றது மூலமா அவங்க கிட்ட சொன்ன நபருக்கு வந்துட்டு அது பாதிப்பு ஏற்படுத்தலாம் இல்லையா அப்படின்ற ஒரு நம்மளால பதிலே சொல்ல முடியாதான ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நடிகர் இன்னொரு நடிகர் மேல அவதூறு பரப்பணுன்றதுக்காக ஆள் செட் பண்றாரு. இது ரொம்ப கான்பிடென்ஷியலா இருக்கும். ஒரு நடிகர் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நம்பகமான ஆள்கிட்ட தான் இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அவர் வந்துட்டு ஊரை கூப்பிட்டு மேளம் போட்டலாம் சொல்ல மாட்டார். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தாலே அவங்களுக்கே தெரிஞ்சிடாதா, அந்த நடிகருக்கே தெரிஞ்சிடாதா, இதெல்லாம் நான் இவங்ககிட்ட மட்டும் தான் சொன்னேன், அப்ப இவன் தான் லீக் பண்ணிட்டானா அப்படின்னு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த 3 எழுத்து நடிகருக்கு ஆதரவா இருக்கிற ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்க பேசுற இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து இது வந்துட்டு ஒரு மியூசிக் எல்லாம் போட்டு இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா காட்டுவாங்க. அப்போ இவங்க யாருன்னே தெரியாத ஆளுங்கெல்லாம் இவங்க நம்ம நடிகருக்கு ஆதரவா சொல்றாங்களே அப்படின்ற எண்ணம் ஃபர்ஸ்ட் வரும். அது வந்தோடனே இவங்களை வந்துட்டு நிறைய பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா இவங்க சொல்ற, இப்போ ஒரு 10 விஷயம் சொல்றாங்கன்னா அதுல 3 விஷயம் கரெக்டா இருக்கும். அந்த 3 விஷயத்தை வச்சு இந்த 7 பொய்யான விஷயத்திலையும் நம்ம உண்மைன்னு நம்ப வச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. இவங்க உண்மையை ரொம்ப சாலிடா சொல்றது மூலமா பொய்யும் நம்ம வந்துட்டு இது உண்மையா இருக்குமோ அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துருவோம். ஏற்கனவே வெடிக்கிற வீரியம் அதிகமா இருக்கிற ஒரு நாட்டுக்குள் வெடிகுண்டோட திரியில இன்னும் வெடிமருந்த கலக்குறாங்க. அதாவது இங்க நாட்டு வெடிகுண்டுன்றது ஒரு நடிகர், அது திரின்றது ரசிகர்கள். அவங்கள இன்னும் வந்துட்டு வீரியமாக்குறாரு. அதாவது அவங்களை இன்னமும் வந்துட்டு வெடிக்கிற வேகத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது மூலமா என்ன லாபம்னா அவங்களுக்கு வியூஸ் அதிகமா வரும். அதாவது அவங்க தாயம் எடுக்கிறதுக்காக உங்களை பகடக்காயா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதிகமான வியூஸ் வரணும், அதிகமான பாப்புலாரிட்டி வரணும், அதிகமான ஆடு வரணும், அதிகமான ரெவன்யூ வரணும். இதுக்காக தான் அவங்க இந்த மாதிரியான தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க திரிய கிள்ளி விட்டு தூரமா போய் நின்றுவாங்க. உங்க கையில தான் இருக்கு நாட்டு வெடிகுண்டு. அது வெடிச்சா உங்களுக்கு தான் ஆபத்து.